நான் வந்து அமுங்கி போயிடுவேன், அடங்கி போயிடுவேன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒங்கி எடுத்துட்டாப்புல. வாயை மூடுப்பா. லைட்டாக வந்தால் போதும். இப்போ நான் இறக்க போகிறேன். லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க. அப்புறம் நான் நல்லா சூப்பராக இருக்கேன். ஏன் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கேட்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து ஹேர் சேனலில் உள்ள மோரிசனுக்கு வந்தேன். எதுக்குன்னா சால்மன் மீன், நம்ம சால்மன் மீன் இருக்குல்ல, சால மீன் இல்லை, சால்மன் மீன் வாங்கி கறி வைக்கலான்னு வந்தேன் மக்களே. சூப்பரான ஒரு ஃபிஷ் மொழி போகலான்னு பண்ணேன். அங்கே நம்ம ஒரு அண்ணா வந்து தமிழ் அண்ணா வந்து அவங்க இங்கே மோரிசனில் வேலை பார்க்குறாண்ணா. அவங்க வந்து சொன்னாங்க, ஏன் மக்களே இன்றைக்கி இல்லை உங்களுக்கு கேட்டிங்களா, வந்ததெல்லாம் போயிட்டு நேற்றைக்கு வந்து இன்னையோட போயிட்டு சால்மன் மீன் இல்லைன்னாங்க. அப்போ இங்கே நிற்கிறதுல நமக்கு இனி பயன் இல்லைல்ல. பாருங்கள், இங்கிலாந்து எங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து எங்கே எல்லாம் எப்படியெல்லாம் பட்டொழிஞ்சு வீட்டு வீசி பறந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. கடைக்கு வந்தால் தமிழால் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகே, பை பை அண்ணா. சரி, அப்போ தமிழ் கடைக்கு போகும்போது ஆமாம், நமக்கு உள்ளது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிறதுக்கு நமக்கு பட்டது நம்ம தமிழ் கடை தான். கேட்டிங்களா? இல்லை, நான் வந்த போனரசனி தான். இதை பாருங்கள், இங்கே வந்துங்க நீங்கள். 1899 இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு ஐரிஷ் கடை கேட்டிங்களா, மோரிசன்ஸ். ஓகே வாங்க. ஓகே அண்ணாச்சி சவுத் ஹாரோவுக்கு வண்டியை விடவும் அங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே இங்கிலீஷ் மீன் கிடைக்கும், தமிழ் மீன். தமிழ் கடையில் இங்கிலீஷ் மீன் கிடைக்கும், தமிழ் மீன் கிடைக்கும். ஆனால் இங்கிலீஷ் கடையில் வந்து இங்கிலீஷ் மீன் மட்டும் தான் கிடைக்கும். பார்த்தீங்களா? அது அண்ணாச்சியா கொக்கா. ஓகே, லெட்ஸ் கோ. சவுத் ஹாரோ பாருங்க, ஜகஜோதியாக இருக்குது. இப்போ எல்லாம் வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இதெல்லாம் இப்போ ஜஸ்ட் 2 மணி தான். ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் சவுத்தாரா ஜகஜோதியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியாச்சு. 2 வகையான மீன் வாங்கியிருக்குது கேட்டிங்களா. தமிழும் வாங்கியிருக்குது, இங்கிலீஷும் வாங்கியிருக்கேன். அதனால் கோவப்படாங்க கேட்டிங்களா. இன்றைக்கி தமிழும் இங்கிலீஷும் வைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், நிறைய சவுத்தாராவில் இப்போ ஒரே தங்க நகைகளின் மாளிகையாக தான் மாறிட்டு வருது. எங்களுக்கு லண்டனுக்குள்ளே நுழைஞ்ச போது வாழ்வு கொடுத்த ஊர் இது கேட்டிங்களா. இதை பார்த்து தான் நாங்கள் லண்டனுக்கே மூவ் ஆனோம். ஸ்போர்ட்ஸ் மோத்துங்கிற ஊர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீட்ல வழியா தான் நுழைஞ்சோம் ஹேரோவுக்கு. ஒரு தீபாவளி சமயத்துல ஞாபகம் இருக்கா? கரெக்டா தீபாவளி டைம். பயங்கர எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கடைகளை பார்த்துட்டு. அப்புறம் தீபாவளிக்கு இங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அசந்து போனோம். ஓகே, இதுதான் நம்ம ஊருன்னு நினச்சி வந்துட்டோம். சரி, ஓகே, இப்போ கிளம்பலாமா? ஓகே. சவுத் ஹாரோவுக்கு போனது 2 மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சில்வர் பாம்ஃப்ரெட், வெள்ளை வாவல் கேட்டிங்களா. கருப்பு வாவல் உண்டு, மஞ்சள் வாவல் உண்டு, இது வெள்ளை வாவல். இது ஒன்று வந்து 10 பவுண்டு, விலை கூடுதல் தான். 2 21 பவுண்டுன்னு சொன்னாப்புல, அப்படி தானே. அதுக்கு பிறகு நம்ம சால்மன். ஓகே, ஸோ இது 10 பவுண்டு. பட் இதனால சீப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு 3-4 பீஸ் தான் வந்து 15 பவுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு வைப்பாங்க. இது இவ்வளோ 10 பவுண்டு தான் பாருங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு பை இது. இப்போ நான் இதை டக்குன்னு மீன் கறியாக வைக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மீன் வந்து இன்னைக்கு அடிப்பொலியான மீன் கேட்டிங்களா. இது வந்து கரெக்டாக ஏற்கனவே நம்ம சேனலில் கிடக்கும் இந்த ரெசிபி. பட் இருந்தாலும் அன்னைக்கு வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஒரு ஃபிஷ் மோலிங்கிறது தேங்காய் பால்லே செய்யக்கூடியது கேட்டிங்களா. ஸோ ரொம்ப நல்லா, அது பர்ஃபெக்டாக செய்தால் தான் அது நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஃபிஷ் ஒரு மாதிரி போயிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிரும், அந்த மாதிரிலாம் ஆயிரும். ஸோ இதை ஃபிஷ்ஷை வந்து வெட்டிடலாம். இது ரொம்ப ஈஸி இந்த மீன் வாங்கி வெட்டுறதுக்கு. அது மாதிரி இந்த ஃபிஷ் மோலிக்கெல்லாம் தேங்காய் பால் அப்படியே ஊற்றி செய்கிற இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட மீன்கள் தான் ரொம்ப நல்லது. இந்த மீன் ஒரு மாதிரி பஞ்சு போல் இருக்கும், மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ? ஆமாம் ஆமாம், ஏன்னா இதில் உள்ள எலும்பு எல்லாமே ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் வெட்டுவேன், உங்களுக்கே இதாக இருக்கும் பாருங்கள், அல்வா மாதிரி வரும். இப்படிதான் வரும். எலும்பு இருக்கு அப்படியே, கொய்யாப்பழத்தை வெட்டினா அப்படி இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அல்வா துண்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபிஷ். smarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண், இவங்களுக்கு வயது 34, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியில் டிகிரி முடிச்சுட்டு
நெட்வொர்க் என்ஜினியராக யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-508-14972 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். மீன் வெட்டி பழகணும்னு நினைக்கிற ஆட்கள் அந்த மீன் வாங்கி வெட்டி பழகலாம் கேட்டிங்களா. இனி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா பரட்டை. இந்த மசாலா பரட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள் கேட்டிங்களா, ரொம்ப 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 ஈஸி. அதுக்கப்புறம் இது குக் பண்ணுற முறையும் கொஞ்சம் மஞ்சப்பொடி. எந்த மீனுக்கு? இது இப்போ பண்ணது ஒரே மீன் தான். இது எம்மக்கமாக இருக்குது, பட்டர் எல்லாம் போட்டு கேட்பானுங்க, அவன்லெல்லாம் வச்சு அப்படி கேட்பானுங்க. அவனுங்க இது சாப்பிடுவானுங்க, ஆனால் அவனுக்கு அதுதான் பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து மிளகு பொடி. ஓகே, அதாவது பெப்பரும் மஞ்சப்பொடியும் அண்ட் உப்பு, லெமன். ஆமாம், லெமனை புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே உப்பை இனி போட்டுற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கே. இங்கிலீஷ் ஸ்டைலோ? இங்கிலீஷ் ஸ்டைல் இல்லை, இது ஒரு ஆக்சுவலி இது ஒரு போர்ச்சுகீஸ் ஸ்டைலு. ஆனால் அது வந்து கேரளாவில் பயங்கர ஃபேமஸ். ஓகே, பெப்பர், மஞ்சப்பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம், நிம்பு பானி ஹிந்தியில் சொன்னா. கொஞ்சம் வடநாட்டு பக்கம் சப்போர்ட் போகுது. இல்லடா இருக்க முடியாது போல. ட்ரம்ப் அடிக்கிற அடியில் எங்கே போகிறது தெரியாம என்னமோ வாயில் வளர்ற அப்படி இருக்கு. வடநாட்டு பக்கம் தான் போகுது கேட்டிங்களா. என்ன செய்யுது, எல்லாம் மனுஷனும் மனுஷன் தான். வடநாட்டுனா என்ன, தென்னாட்டுனா என்ன, எல்லாருக்கும் இதுலேருந்து கையை வெட்டினா எல்லாருக்கும் வரக்கூடியது ரத்தம் தான் கேட்டிங்களா. அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைட்டாக அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் சிலவங்க பேசுவாங்கள்ல, அங்கேயும் பேசாமல் இங்கேயும் பேசாமல் லைட்டாக அங்கங்கே மழுப்பி பேசுவாங்கள்ல, அதே மாதிரி லைட்டாக மழுப்பி இதை வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு காரை எல்லார்ட்டையும் சொல்லணும், அதுக்கு தான் என் வாய் படப்படான்னு வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதை நான் கொஞ்சம் பூசி மெழுகி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை சொல்லும்போது இன்னும் இதாக இருக்கும். சூப்பராக இருக்குது கேட்டிங்களா. இனி வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மீன் ஊறல் கண்கொள்ளா காட்சியாக இருக்கா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்த வந்து இதுக்கு இனி காய்கறி வெட்டலாம் கேட்டிங்களா. ஆமாம், இதுக்கு என்னென்ன போடுவோங்கிறத நான் வெட்டுறேன். வெங்காயம், நம்ம வீட்டில் வெங்காயம் தீர்ந்து போச்சு. நாங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்மில் போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம்ல, வெங்காய ஃபார்ம்லாம் எத்தனை வாரம் போய் இப்போ தான் வெங்காயம் தீர்ந்துருக்குது. அதில் என்ன அதிசயம்னா எந்த ஸ்மெல்லுமே இல்லை, அப்படி ஃப்ரெஷ், அழுகவே இல்லை, ஒன்று கூட அழுகலை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. அது சொல்லவே முடியாது. அன்னைக்கு சவுத் ஆரியாவில் போய் வெங்காயம் வாங்கியாச்சு. இதில் ஒரு ஆப்பிரிக்க நாடுகளும் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்தியன் வெஜிடபிள்ஸ்ன்னு தான் பேர், ஆனால் அது வந்து வரக்கூடியது வந்து வேறு நாடுகள்லேருந்து வரும். இங்கே பாருங்கள், இதுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைஸாக வெட்டிக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வரும் கேட்டிங்களா. சும்மா நீங்கள் ஏனாதானோன்னு வெட்டி பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. அதே மாதிரி இந்த இஞ்சி வந்து ஜிஞ்சர் ஜூலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வெட்டிக்கணும். ஓகே, இது பூண்டும் இதே மாதிரி தான் வெட்டிக்கணும். அப்போ என்ன பூண்டு சமையலில் வந்து குக் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அது எவ்வளோ வெட்டுறது முக்கியம். அந்த வெட்டில் தான் உங்களுக்கு சில பல நேரங்களில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அமைஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டி வச்சாச்சு கேட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் நான் போடும்போது காணிக்கேன். என்ன அது பெரிய காரியம் இல்லை, பட் அது காரியமாக வரும்போது காணிக்கேன். இப்போ நம்ம போன வீடியோ தானே, ஆமாம் போன வீடியோ தான். போன வீடியோவில் ஒரு சிக்கன் பால் மாதிரி ஒன்று செய்து போட்டிருந்தோம். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, எப்படி வந்து இந்தியர்கள் எல்லாம் இப்போ வெளியில் போயிட்டுருக்குறாங்க வேலை வாய்ப்புகளுக்காக. அதை வந்து இந்தியா உள்நாட்டிலே நமக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இன்னமும் வந்து கவர்மெண்ட் நிறைய வேலைவாய்ப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம எப்படி வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து நான் வந்து ஒரு சில பாயிண்ட்டுகளை சொன்னேன். அதில் நிறைய பேர் அதுக்கு வந்து ஆதரவாக சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு ஒரு சில கருத்துக்களை பற்றி ஒரு பிடித்தம் இல்லாமல் இருந்துச்சு. தானே ஒரு தம்பி மட்டும், இந்த தம்பியோட பேர் நவீன் ஜெல்லாரி இன்னும் ஒரு தம்பி வந்து உடனே அடிச்சுட்டு பொங்கி எடுத்துட்டாப்புல. சிலர் நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு வந்து கருத்து தெரிவிப்பது வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் கருத்து தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. பட் நான் அந்த தம்பியோட கருத்தை நான் படிக்கிறேன். இந்தியா ஹேவிங் அ லாட் ஆஃப் ஸ்கோப் for the candidates who completed medical related courses. You not try to influence in Indian politics. If you want to do propaganda,
not propaganda against Indian government, directly do it. Don't not things like India not having opportunity, particularly in medical. Shut your mouth ka, and shut your mouth akka. Nalla super akkan vera sollirukka. And do your regular cooking videos. Your political perspective is against Indian government. பெண்ணுனா நீ வந்து அடுப்பங்கரையில் தான் கிடக்கணும். அடுப்பங்கரையில் கிடக்கக்கூடிய பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு இந்த தம்பி கேட்குறாப்புல. கேட்டிங்களா? ஏன்னா 2025 வருஷத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது தம்பி. அப்புறம் பரவாயில்ல, சமாளிச்சுக்கணும். நீங்கள் எங்கேருந்து எழுதுறீன்னு தெரில. கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் தம்பி வீக்கு. அதில் எப்படின்னா இடையில வாஸ்ததை நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்தியன் பொலிட்டிக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இந்தியா கவர்மெண்ட்டுக்கே அகேன்ஸ்டாக நீங்கள் சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதெல்லாம் போட்டு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. தம்பி, முதல்ல நம்ம வந்து இது அக்கான்னு சொன்னனால நான் என்னுடைய வயசுக்கு குறைவான வயசாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தம்பியோ, முதல்ல நம்ம வந்து ஒரு பொது மேடையில் ஒரு கருத்தை வைக்கும்போது முதல்ல நம்ம படிக்கக்கூடியது என்ன தெரியுமா? பண்பாக பேச படிச்சுக்கணும். இப்போ இந்த உங்கள்ட்ட இந்த கமெண்ட்டை வாசிக்கும்போது ஷட் அப் அக்கா, ஷட் யுவர் மவுத் அக்கா அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை வாசிக்கும்போது ஆட்கள் என்ன நினைப்பாங்க? இது யார் பெற்ற பிள்ளையோ, என்ன இந்த பிள்ளை இப்படி ஒரு பண்பு இல்லாமல் ஒரு பேசுது. முதல்ல உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கேயோ அந்த வார்த்தைகளை பழகியிருக்கலாம். குடும்பம் இல்லாத வேறு சூழ்நிலைகள் நீங்கள் பழகியிருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை வரும்போது முதல்ல அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மா மேலே பழி போகும். நாட்டு தலைவரெல்லாம் பழி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் இவ்வளோ பண்ண ஓரளவுக்கு நீங்கள் உருட்டு இங்கிலீஷ் ஓரளவுக்கு எழுதிருக்கீங்கன்னு வச்சுருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் ஒரு படித்தபடியாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் படிப்புக்குள்ள ஒரு இது கிடையாது. ஆள் நினைக்கும் படித்தவங்கலாம் பார்த்தியாயா எப்படி எழுதிட்டுருக்குறாங்கன்னு. படித்தவங்களுக்கு வந்து அறிவில்லை மதிவில்லைன்னு அந்த படிப்புக்கே ஒரு கேவலத்தை உண்டு பண்ணுற மாதிரி, ஒரு தாழ்வை உண்டு பண்ணுற மாதிரியா நீங்கள் வந்து இது கொடுத்துருங்க. அந்த கமெண்ட்டை பற்றி சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி என்ன வேணாலும் கமெண்ட் இது பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு கேட்டிங்களா? ஸோ அதனால் வந்து அதுவும் கோ பேக் டு யுவர் குக்கிங் வீடியோஸ். என்னப்பா குக்கிங்னு அவ்வளவு கம்மியான இதுன்னு நினச்சிக்கிட்டிங்களா? அதான் சொல்கிறது. பொம்பளைங்க ஏதாவது இதை பற்றி வீடியோ போட்டாச்சுது, இல்லைன்னா நல்லா இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு பிக் பாஸில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது நடந்துடுச்சுன்னு சொல்லி படிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பவும் வந்து கொஞ்சம் பேர் தான், வெரி ஸ்மால். நம்மளுடைய கம்யூனிட்டியை எடுத்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அங்கங்கே இருந்துக்கிட்டு அப்படி கமெண்ட் போடுறது. ஆனால் அந்த கலைகளும் எடுக்கப்பட வேண்டும். அப்போதான் வந்து முழுமையான ஒரு வளர்ச்சி ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்கப்படும். அப்போ நான் உடனே அந்த தம்பிகிட்ட போய் கேட்டேன், தம்பி நீங்கள் வந்து நர்சிங்க்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது தம்பி, எவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு இந்தியாவில் இப்போ எவ்வளோ ஸ்கோப் இருக்குங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கோப் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ கம்ப்ளீட்டட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ், லாட் ஆஃப் ஸ்கோப்புன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் அதுக்கு கீழே போய் கேட்டேன். ஆனால் இந்த தம்பியை போன்ற ஆட்கள்லாம் வந்து திரை மறைவில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னால் உட்காந்துட்டு கமெண்ட்டுகளை தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டால் பயந்து சுருங்கி ஒழுங்கி அப்படியே ஓடிடுது கேட்டிங்களா? அதில் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன், ஓடிட்டாப்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதுக்கு வரல. அப்புறம் நான் நினச்சேன் ஒரு வேளையில் ஸ்கோப் ஆஃப் நர்சிங் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகிருக்குமோ, அதனால் இவர் சொல்கிறாரோ. அப்போ எனக்கு முன்னால் வந்து டேட்டாவை அள்ளி தூவார்னு நினச்சேன். அக்கா அங்கே பாருக்கா, நீ என்கிட்ட கேட்டல அங்கே பாரு, இத்தனை பர்சன்டேஜ் வந்து அட்வான்ஸ் நர்ஸ் ப்ராக்டிஷனராக இருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஏர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நர்சஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சிஇஓ இருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நர்சஸ் வந்து கம்யூனிட்டி ஹெல்த்தில் வந்து பெரிய தலைவிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய போஸ்ட்டை வந்து அந்த பர்சன்டேஜோட வச்சு எனக்கு அள்ளி தெளிப்பார்னு நினச்சிட்டா அவர் தெரிச்சு ஓடிட்டார். நான் கேட்ட கொஸ்டினில் கேட்டிங்களா? அதை விடுங்க. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதற்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த கருத்தில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இல்லை வேணே நோய்க்கிறதுக்காக இந்த மாதிரி தம்பி மாதிரி ஆட்கள் வேணே நோய்க்கிறதுக்காக வந்து கருத்து போடலாம். அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் பொது மேடைகளில் பேசும்போது அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அதனால் அந்த நாகரிகத்தை கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி பேசலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம பிறந்த நம்மளுடைய குடியே வந்து குறைவாக சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து அந்த நம்முடைய மொழிக்கே அது ஒரு அழகு இருக்காது. தமிழ் மொழிக்கே வந்து அது நல்லா இருக்காது. நல்ல காலம் அக்காங்கிறத மட்டும் தமிழில் போட்டிருக்காப்புல, மற்றதெல்லாம் தமிழில் போட்டா ஷட்டா பக்காக்கு தமிழில் என்னது? வாய மூடுப்பா. சமையலுக்கே பெண்கள் போயிடணும். அதுக்கு அடுத்தது வந்து அவர் சொன்ன மாதிரி டூ யுவர் ரெகுலர் குக்கிங் வீடியோஸ். தம்பியோ நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த அக்கா வந்து குக்கிங் வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லை, எஜுகேஷனை பற்றியும் நான் போடுவேன். இது இல்லை இதுக்கும் நிறைய போடுவேன்.
எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் வரணும், கவர்மெண்ட் எங்கே சேஞ்சஸ் கொண்டு வரணும், மக்கள் எங்கே சேஞ்சஸ் கொண்டு வரணும், என் மனசுக்கு எப்பமெல்லாம் தோணுவோ அப்பமெல்லாம் நம்ம வீடியோஸில் வரணும். நீங்களும் வந்து பார்த்து பார்த்து மகிழுங்கள். ஓகே, இதுக்கு மேலே சொல்லுறதுக்கு இல்லை. இப்படி தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கருத்தை, எஸ்பெஷலி எஜுகேஷன், இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடு இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஒரு சிலருக்கு வந்து அது ஏன்னு தெரியல. இது இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளாக என்னன்னு தெரியல, அப்படியே வந்து இந்த கமெண்ட்டுகளை போடுறப்ப நான் என்னையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊரில் வந்து 20 வருஷத்துக்கு 25 வருஷமாக இருக்கிறேன். இந்த லண்டன் மாநகரத்தில் வந்து இந்த குளிரில் கிடந்து என் மக்களை வந்த இந்த குளிர் இந்த பனியில் கிடந்து 25 வருஷமாக கடினமாக உழைச்சி உரண்டு புரண்டு இது இல்லாமல் புரியாத இங்கிலீஷு கேட்டிங்களா, இங்கே உள்ள அந்த ஒக்காபுலரி இங்கிலீஷ் இதுக்கு கடையில் கிடந்து புரண்டு உரண்டு எங்கெல்லாம் அவமானப்பட முடியுமோ அவ்வளவெல்லாம் அவமானப்பட்டு வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கணும்னு 25 வருஷமாக போராடி இன்னைக்கு என்னுடைய துறையில் நான் வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறேன் கேட்டிங்களா. அதனால் இந்த கமெண்டெல்லாம் போட்டால் நான் வந்து அமுங்கி போயிடுவேன், அடங்கி போயிடுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய இது நீங்கள் சொல்ல வரதா தான் இந்த கமெண்ட்லாம் போட்டால் நீங்கள் வந்து போயிடுவீங்கன்னு. ஆனால் நான் இளம் யூடியூபர்ஸ் இல்லைனா மற்ற யூடியூபர்ஸ்க்கெலாம் சொல்ல வர்றது என்னதான்னா, இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடும்போது சும்மா சாதாரணமாக ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டு போனீங்க, ஒரு சமையல் வீடியோ போட்டிங்க, ஒரு மீனை கட் பண்ணுறதை போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் சமுதாயத்தில் உள்ள 1-2 பிரச்சனைகளை சாதாரணம் பிள்ளைகள் படிக்கணும். ஏன் மக்களே நான் சொல்கிறத கேளுங்க, உலகத்தில் வந்து படிப்பு தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து. இந்த ஊரில் இப்போ இந்த யூகே பொறுத்தவரையை பார்த்துக்காங்க, எவ்வளவோ தமிழ் மக்கள் இருக்கிறோம். எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வேலை நிமித்தமாக வந்திருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு படிப்பு நிமித்தமாக அங்கே வந்திருப்பாங்க, இல்லைனா ரெஃப்யூஜியாக வந்திருப்பாங்க. வந்த எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு என்னுடைய ஜெனரேஷன் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு படிப்பை கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பூர்வகுடி மக்களே நம்மளை பார்த்து எரிச்சல் அடைகிற மாதிரி இவ்வளோ படித்து வந்துட்டாங்களே நம்மளை பார்த்து ஒரு சிலருக்கு பொறாமையும் ஒரு சிலருக்கு பெருமையும் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வளர்ந்து நிற்கிறோம். அதுக்கு ஒரே காரணம் படிப்பு தான். அந்த படிப்பு வந்து நீங்கள் எந்த மதமோ ஜாதியோ இல்லைனா வந்து உங்களுடைய மொழியோ இது எல்லாம் வந்து இதுக்கு கீழே வந்து நிற்கவே நிற்காது. உங்களுடைய படிப்பு மட்டும்தான் வந்து எங்கே போனாலும் நிற்கும். நான் அதை ஆணித்தரமாக அடித்து சொல்வேன். அதனால் படிக்கிறத மட்டும் யாரும் கையில் விட்டுறக்கூடாது. என் பிள்ளை படிக்க மாட்டேங்குதே, எப்போவும் எனக்கு ஃபோனில் இருக்கிறானே, எப்பவும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறானேன்னு பெற்றோருடைய கடமை. அவங்க அப்படி இருந்தாலும் அவங்கள வந்து புஷ் பண்ணி படிக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. ஏன்னா நம்ம எந்த பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நம்ம காலத்துக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு வந்து கை கொடுத்து நிற்கணும்னா அந்த படிப்பு மட்டும் தான் நிற்கும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த தம்பி வந்து புரிஞ்சிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். சரி, தம்பி தானே, சின்ன பிள்ளை, தெரியாமல் இதே கமெண்ட்டை போட்டாப்புல. இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்டை போடுங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் வாயை மூடு அதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அந்த வாய் மூடாது. லண்டன் தமிழச்சாக்காக வாய் வந்து உங்களுக்கு தெரியாது, கிளறுனா அவ்வளோதான் அப்படின்னு. இப்படி இருக்குன்னு அழகாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வாயை கிளறுனா புயல் மாதிரி வெடித்து வெளியில் வந்துடும் கேட்டிங்களா. அதனால் இதோட நம்ம இந்த டாபிக் எங்கே முடிச்சுக்கிடுவோம். நம்மளுடைய மென்மையான குக்கிங்க்கு நம்ம எப்போ போவோம் கேட்டிங்களா. புயல் இப்போ கடந்து போயிடுச்சு. இப்போ அடுத்து சமையலுக்கு வருவோம். இதுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தேங்காய் வெளிச்செண்ணெய். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் வெளிச்செண்ணெய் விட்டு இப்போ நம்ம இந்த மீனை வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். இப்போது இந்த மீனை இதில் அடிக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் 3 நிமிஷம், ஒரு அந்த பக்கம் 3 இல்லை, ஒரு 3க்கு கம்மியான நிமிஷமே வச்சா போதும். ஓகே, நல்லா அடுத்தது நம்ம தேங்காய் பால் ஊற்றி வேக வைப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட்டாக வந்தால் போதும். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன மீன் தான், அதனால் 2 பக்கமும் 2 நிமிஷம். அதனால் இதை போய் எடுத்துடலாம். இப்போமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மீன் கொஞ்சம் உடஞ்சி தான் வருது. பட் பரவாயில்ல, லைஃப்பில் எல்லாருக்கும் சரியாகணும்னு இல்லை. மீனை எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற நீங்கள்? உடஞ்ச மீனுக்கும் உடஞ்ச வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் கொடுக்குற ஒரே ஆள் நீ தான். நல்லா மடக்குது. இனி பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக கடுகு கேட்டிங்களா. கடுகு போடணும்னு அவசியம் இல்லை, போடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்லைஸாக நறுக்கிற வெங்காயம். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக்கு, ஜூலியன் பீசஸ், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 எண்ணம் போட்டிருக்கேன். இதுக்கு வேறு எந்த ஸ்பைஸுமே இதுக்கு வராது உங்களுக்கு. கேட்டிங்களா? இவ்வளோ தான் ஸ்பைஸ் இதுக்கு. ரொம்பையும் வந்து வளர்ந்துடக்கூடாது. இது ஒரு மாதிரி டிரான்ஸ்லூஷன் பதத்தில் வந்ததுமே நீங்கள் வந்து அடுத்தது தேங்காய் பாலை ஊற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லேசாக உப்பு போட்டிருக்கேன். மனம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த இஞ்சியோட வாசம் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். அது மாதிரி இதுக்கு தீயும் கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி தான் வச்சு தான் நீங்கள் இதை வேக வைக்கணும். இது எடுத்தவங்க கவுத்தோன்னு போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சரி வராது. கேட்டிங்கன்னா இதில் இனி கொஞ்சமாக பால். ஓகே, இந்த நான் எடுத்துருக்கிறது டின் பால் தான். ஒரு கால் டின்னோட கம்மியான பால் ஊற்றினா போதும். முதல்ல அதுக்கப்புறம் ஊற்றிட்டு வந்து அதில் கொஞ்சம் தண்ணி, அதாவது முதல்ல நம்ம ஊற்றுக்கு தண்ணி பால், 2ஆம் பால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அதுக்கு பதிலாக நான் இப்போ கொஞ்சம் இது கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். இனி இதில் இருந்து மீனை போட்டு விட்டுறலாம். இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓ, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதை வந்து அப்படியே இது பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். இந்த ஆப்பம் ஊற்றி ஆப்பத்துக்கு கூட இந்த இதுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்லலாம் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தக்காளி ஒரு 3 இல்லைன்னா 4 பீஸ் தக்காளி. மீன் வந்துட்டு இருக்குதாங்க. அது ரொம்ப சாஃப்டாக தான் வேகணும். இப்போ அதனால் நானும் சாஃப்டாக பேச போகிறேன். கேட்டிங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா இப்போ வந்து படிக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது. ஆனால் வந்து கவர்மெண்ட்டுகள் வந்து தத்தளிக்குது. இத்தனை பேர் படித்து முன்னேற்று வரவங்களுக்கு யாருக்கு வேலை கொடுக்குது, யாருக்கு வேலை கொடுக்க மாட்டோம்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் 60% லாபம் எடுத்தாங்கன்னா இந்த காலத்தில் 600% லாபம் எடுக்கிறாங்க. அதனால் வேலை வாய்ப்புகள் அவங்க உருவாக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம போகுது. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும், அமல்படுத்தணும்னா அது கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும். அதனால் யார் கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணணும்? நம்ம மக்களாகிய நம்ம சொல்ல தான் வந்து கவர்மெண்ட் நம்மளுடைய இதை பிடிச்சி இந்த தம்பி சொன்னாப்புல பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொன்னாப்புல நம்முடைய ஒருத்தருடைய பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் கொடுத்தா போதும், அதற்கான வேலைவாய்ப்பு இதுகளும் இருக்கணும். அதுக்கு தான் வந்து அந்த வீடியோவில் நான் அப்படி சொல்லியிருப்பேன். நம்மளுடைய நாடுக்கும் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அது யார்கிட்ட இருந்து வரும்? மக்கள்கிட்ட இருந்தால் அந்த மாதிரிப்பட்ட கோரிக்கைகள்லாம் வரும். ஓகே, அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். மக்களே எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாரு. தீ வந்து நமக்கு கம்மியாக வச்சனால தான் நமக்கு வந்து அழகாக வந்துருக்குது. கேட்டிங்களா? இப்போ நான் இறக்க போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப மேலே தேங்காய் பால் இந்த மாதிரி விட்டுறணும். இதை கலக்க ஒன்றும் செய்யக்கூடாது. இதை இப்படியே மூடி வச்சு இங்கே வச்சுருங்க. இங்கே இனி ஆப்பச்சட்டி எடுத்து வச்சுக்கலாமா? நான் செய்து உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஆண்டா உனக்கு ஆப்பம் வேணுமாடா? ஆப்பம் ஃபிஷ்ஷு ஸோ ஆப்பம் நம்பர் 1. ஓகே, அது மாதிரி நல்ல ஒயிட் ப்ரெட் நல்லாயிருக்கும். அந்த ஆப்பச்சட்டியில் போட்டு லேசாக அதை வாமாக்கு. இனி வந்து இது வச்சு சாப்பிடலாம். உள்ள இதை வச்சு பார்த்தீங்களா? இங்கிலீஷ் டிஷ் ஆயிடுச்சா இப்போ? எனக்கு ஏச வராங்க. நான் என்ன செய்யுதுக்கு? ப்ரெட்டு தான் கிடைச்சதுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு உங்களுக்கு நிறைய மீன்லாம் வச்சு சாப்பிட வேண்டாம். சாறு இதில் ஊற்றிக்கணும். அதை வச்சு தான் நம்ம ஆப்பத்தன்னைக்கு நம்ம தொட்டு அந்த ஆப்பம் இதெல்லாம் தொட்டு நம்ம சாப்பிடக்கூடியது. ஸோ நைஸியா செம்மையாக இருக்கா? சுட்ட அந்த ஆப்பம் எப்படி மெருதாக வருதுன்னு. என்ன சாஃப்ட் ஆப்பம்! ஆண்டவரே ஏசப்பா! இங்கே பாருங்க. ஆண்டான் கம் வா. ஆப்பம் இல்லைன்னா ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட் தான் இதுக்கு வேணும். ப்ரௌன் ப்ரெட்டெல்லாம் இதுக்கு சரி வராது. முடிஞ்சு போச்சா? இங்கிலீஷ் ஃபுட்டு சூப்பர், அடிப்படியாக இருக்கும். அது மாதிரி செய்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடயா இங்கே வந்து பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. How is it? Good. You like it? This is the fish, okay? பண்ணி தருவா?
இன்னொரு அப்பம் I making this for the salmon. இப்படி தான் இருந்துச்சு. இது சூப்பர் அடிப்படியாக இருக்குது இந்த சாப்பாடு. இது எல்லாத்தையும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க கேட்டிங்களா. அடுத்தது வந்து இவனுக்கு சால்மன் செய்யணுமா இப்போ, அதனால் சால்மனை வெட்டி செய்ய போகிறேன். ஓகே, இந்த தொடர்ந்து குக்கிங் அப்படி போயிட்டே இருக்கும். ராத்திரி மிட் நைட் வரை போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். Until then, bye.